சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை. நீதிபதி அவர்களே, இதோ இந்த குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கும் தண்ணீர் என்பது மக்களின் வாழ்வாதாரத்திற்கு முக்கியமான ஒன்று. தாராளமாக கிடைத்துக் கொண்டிருந்தது இப்பொழுது பாட்டிலில் அடைத்து பணத்திற்கு விற்கும் அளவிற்கு வந்துவிட்டது. காரணம், இது அசுத்தமாக மாறியதால் சுத்தப்படுத்த வேண்டிய நிலை உருவாகுகிறது. அசுத்தமான நீரால் டெங்கு, காலரா, விஷக்காய்ச்சல் இன்னும் பல நோய்கள் ஏற்பட்டு மனிதர்கள் இறந்து விடுகிறார்கள். எனவே அசுத்தமாக மாறி மனிதர் உயிரை எடுக்கும் இந்த நீருக்கு தக்க தண்டனை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீதிபதி அவர்களே, இவள் சொல்வது மிகவும் தவறு. மனிதர்கள் தான் இயற்கையை அசுத்தப்படுத்துகிறார்கள். ஆனால் தற்பொழுது இயற்கையின் மீது பழி சுமத்துகிறார்கள். மனிதர்கள் செய்யும் தவறுக்கு இயற்கை எப்படி குற்றமாகும்? வேண்டும் என்றால் இந்த குற்றவாளி கூண்டில் நிற்கும் எனது கட்சிக்காரர் நீரை விசாரித்து பாருங்கள், உங்களுக்கு உண்மை புரியும். மக்களின் அத்தியாவசிய தேவையான நீங்கள் அசுத்தமாக இருப்பதை பற்றி ஏதாவது கூற விரும்புகிறீர்களா? ஐயா, மேகத்திலிருந்து மண்ணில் விழும் வரை நான் சுத்தமாக தான் இருக்கிறேன். பேர் தெளிந்த நீராக மாறி 6 குளங்களில் தேங்கி இருந்தேன். இதற்கு காரணம் இந்த மனிதர்கள் தானே. அப்செக்ஷன் யுவர் ஆனர், இந்த நீர் மிகப்பெரிய சுனாமியாக மாறி மனிதர்களை கொன்று விடுகிறது. ஆனால் இப்பொழுது அசுத்த கேட்கும் மனிதர்கள் தான் காரணம் என்று குற்றம் சாட்டுகிறது. ரசாயன கழிவுகள், சோறு கழிவுகள், பிளாஸ்டிக் பொருட்கள், சாய கட்டறை கழிவுகள் எல்லாவற்றையும் எண்ணுள் கலந்து எண்ணெய் மாசுபடுத்தி வந்த மனிதர்கள் தானே. ஒரு சில ஊரில் வந்து பாருங்கள், குடிநீரக ஆற்றில் ஓடிக்கொண்டிருந்த எண்ணெய் குடிநீரக ஆற்றில் ஓடிக்கொண்டிருந்த எண்ணெய் கழிவு பொருட்களை கொண்டு எண்ணெய் அசுத்தம் செய்கிறார்கள். எனவே இந்த வழக்கில் நிலத்தையும் விசாரிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். நிலம் நிலம் நிலம். நான் சொல்வதெல்லாம் உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. ஐயா, நான் மனிதர்களையும் விலங்குகளையும் தாவரங்களையும் ஏன் இந்த நீரையும் தாங்கிக் கொள்கிறேன். மனிதர்கள் என்னை பூமாதேவி என்று தாய் போல் நினைக்கிறார்கள். ஆனால் இந்த குற்றவாளி கூண்டில் இருந்தது வருத்தத்துக்குரியது. பெற்ற பிள்ளையை கள்ளிப்பால் கொடுத்து கொள்வது போல் நீ நிலநடுக்கம் ஏற்படுத்தி இதோ இந்த நீரை சுனாமியாக மாற்றுகிறாய். இதோ இந்த குற்றத்திற்கு என்ன பதில்? நான் பல இடங்களில் வனமாகவும் சில இடங்களில் வறண்டும் இருக்கிறேன். இது படைப்பின் பண்பு. வளமான இடத்தை மனிதர்கள் பாடுபடுத்துகிறார்கள். நான் பல ஆண்டுகளாக வளர்த்த மரத்தை மனிதர்கள் வெட்டி விடுகிறார்கள். நான் வெப்பமடைந்து வெடிக்காமல் இருக்க நீரை உள்வாங்குகிறேன். ஆனால் மனிதர்கள் அதை குழாய் போட்டு விரிந்து விடுகிறார்கள். வெட்டியவனும் என்னை தோண்டுகிறான், வீடு கட்டுபவனும் என்னை தோண்டுகிறான், தங்கத்தை எடுப்பவனும் என்னை தோண்டுகிறான், கழிவுகளை கொட்டுவதற்கும் என்னை தோண்டுகிறார்கள். மேலும் பிளாஸ்டிக் பைகள் எனக்கு மேற்பரப்பை மூடியதால் தண்ணீரை உள்வாங்க முடியாமல் தவிக்கின்றேன். மரங்கள் சுவாசிக்க முடியாமல் தவிக்கின்றன. பின் என் நில அடுக்குகள் நடுங்காது. நான் பூகம்பத்தையும் ஏற்படுத்துவதில்லை. என் கனமான அடுக்குகளை மனிதர்கள் குலைத்து விடுவதால் என்னுள் இருக்கும் நெருப்பு குழம்பு வெளியே வெடிக்கிறது. எனவே இந்த வழக்கில் நெருப்பை விசாரிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். நெருப்பு நெருப்பு நெருப்பு. சொல்லலாம் உண்மை. உண்மை தவிர வேறு ஒன்றுமில்லை. நிலத்தை நிலநடுக்கம், நீரினை சுனாமியும் மனிதர்களை அழிக்கிறது. இதற்கு காரணம் நீங்கள் தான் என்று இவர்கள் இருவரும் கூறுகிறார்கள். இதற்கு உங்களின் பதில் என்ன? குளமாகவும் வழியை சூரியனாகவும் நான் இருக்கிறேன். நீரை வேகமாக மற்றும் மழையை பொழிய செய்வது எனது கடமைதான். மனிதர்கள் என்னை காக்கவும் அழிக்கவும் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அழிவும் தான் நான் அதிகமாக பயன்படுத்துகிறேன். வன்முறையிலும் என்னை பயன்படுத்துகிறார்கள், சமையலும் என்னை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் நான் செய்யும் தவறு ஒன்றுதான். நான் எரியும் போது எண்ணிலிருந்து வெளிப்படும் கரி அமில வயது காற்று மண்டலத்தை நஞ்சாகிறது. இதற்கு கூட நான் காரணமில்லை. என்னை எரிய வைக்கும் மனிதர்கள் தான் காரணம். எனவே மனிதர்கள் மாசுபட காற்றை விசாரிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். காற்று காற்று காற்று.
நெருப்பு புகையை மாசுபடுத்துவதற்கு உண்மைதானா? ஆமா ஐயரானர், ஒரு காலத்தில் இந்த பூமியை சுற்றி சுத்தமாக திரிந்தேன். இப்போது எனக்குள் இருக்கும் பிராண வாழ்வு என்னுள் பிரிந்து கரியை வாழ்வு என்னுள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. மனிதர்கள் தான் தவறு செய்கிறார்கள் என்பது தவறான வாது. மாசு கட்டுப்பாட்டை கட்டுப்படுத்துகிறோம். பேருக்கு தான் மாசு கட்டுப்பாடு, செயலில் ஒன்றும் இல்லை. கட்டுப்படுத்தியிருப்பது மிக மிக குறைவுதான். தொழிற்சாலையிலிருந்து 400 மீட்டர் புகை வருகிறது. காடுகள் தீப்பிடித்தால் பல நாட்களாக புகை வெள்ளமாக காட்சியளிக்கிறது. பட்டாசுகளால் கந்தர்வு புகை என்னுள் கலக்குகிறது. பண்டிகைகளால் டயர்களை கொளுத்துவதால் புகை வருகிறது, அது என்னோடு கலக்குகிறது. இவ்வளவே மனிதர்கள் தண்ணியை மலித்து எண்ணெயை மலித்து சிகரெட் அடிப்பது நச்சு புகைதானே. எங்கே கட்டுப்பாடு இருக்கிறது? புகை நமக்கு பகை என்று எழுதி வைத்தால் மட்டும் போதுமா? மனிதர்கள் அதை கடைபிடிக்க வேண்டாமா? இதனால் தான் பாதிக்கப்பட்ட ஆகாயம் தன்னை இந்த வழக்கில் சேர்த்துக் கொள்ளவில்லை என சொன்னதால் அதற்கு அனுமதி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். ஆகாயம் ஆகாயம் ஆகாயம். நான் சொல்வதெல்லாம் உண்மை தவிர வேறொன்றும் உண்மை தவிர வேறு ஒன்றும் இல்லை. மயிலாட், மனிதர்கள் ஆகாயத்திற்கு என்ன தீங்கு விளைவிக்கிறார்கள்? மனிதர்களால் ஆகாயத்தை அசுத்தப்படுத்த எப்படி முடியும்? அப்ஜெக்ஷன் ஓவர். பாதிக்கப்பட்டவரை விசாரிப்பதே கோர்ட்டின் கடமை. மனிதர்களால் உங்களுக்கு பாதிப்பு இருக்கிறதா? ஆமா யுவரான, கிரகங்கள் அனைத்தையும் தாங்கியிருக்கும் எனக்கு இந்த மனிதர்களால் ஆபத்து இருக்கிறது. காற்று மண்டலம் மாசுபடுவதால் லோசான் லேரில் அங்கே ஓட்ட விடுகிறது. இதனால் என் வழியாக சூரிய கதிர்கள் பூமியை தாக்குகின்றனர். இப்படியே நீடித்தால் நான் மழை பெய்யும் பதிலாக மழை பெய்யும் மழையாக பொழிவேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், மழை பெய்யுமான் சொல்வது தவறு. விண்ணை ஆராய்ச்சி செய்வதை விட என்னை இந்த மண்ணை ஆராய்ச்சி செய்வதே மேலானது. விவசாயிகள் மண்ணை பரிசோதித்து உரமிடுகிறார்கள். பர்மனாகவும் விரைவாகவும் பயிர்கள் விளைந்தால் போதும் என்று அதிக உரத்தை பூச்சிக்கொல்லி மண்ணில் போட்டு என் வளத்தையே சீரழிக்கிறார்கள். எனவே பஞ்ச பூதங்களை பாழாக்குவது மனிதர்கள் இல்லை 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 மனிதர்கள் தான் இல்லை. என் கட்சிக்காரர்கள் சொல்வதுதான் சரி என்று உங்களுக்கு புரிந்திருக்கும். மனிதர்கள் செய்யும் தவறினால் இயற்கைக்கு தண்டனை கொடுக்க இயலாது, அதுபோல மனிதர்களுக்கும் தண்டனை கொடுக்க முடியாது. ஏனென்றால் மனிதர்கள் செய்யும் தவறினால் அவர்களுக்கு அவர்களே தண்டனை கொடுத்துக் கொள்கிறார்கள். எனவே எதிர்காலத்தில் இதை போன்ற தவறுகள் ஏற்படாதவாறு ஒரு தீர்ப்பை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இருவாதத்தையும் விசாரித்து பார்த்ததில் மனிதர்கள் தான் இயற்கை அளிக்கிறார்கள் என இந்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். தனி மனித விழிப்புணர்வாலும் பாதுகாப்பான அறிவுரை என்றாலும் கட்டுப்பாட்டின் அடிப்படையில் மாசுபடுத்துவது மனிதர்கள்தான். மாசற்ற உலகத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அரசு சொல்வதை கேட்க வேண்டும். நீர், நிலம், நெருப்பு மற்றும் நெருப்பு காற்று ஆகாயத்தை இந்நீதிமன்றம் பாராட்டுகிறது. The court is urgent. Thank you.